லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த கால ஆட்சியை குறை சொன்ன தாவேக ஆட்சி இன்றைக்கு அதைவிட மோசமாக போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் பெண்களுடைய பாலியல் துன்புறுத்தல், அதே போன்று இளம் பெண்கள் பாலியல் துன்புறுத்தினால கொல்லப்படுவது, கல்லூரி மாணவிகள் இன்றைக்கு பாதுகாப்பாக நடைபெற முடியாமல் இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயம், தொடர் கொலைகள், கூட்டு கொலைகள், அதே போன்று சட்டம் ஒழுங்க மீறி இன்றைக்கு ரவுடித்தனத்திலிருந்து எல்லாம் இயல்பா நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை கைது செய்கிறது என்ற பட்டியலை காட்டினாலும் கடந்த கால ஆட்சியை விட இன்றைக்கு தாவேக ஆட்சி முற்றிலும் மோசமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. இது ரீல்ஸ் ஆட்சின்னு சொன்னா தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இல்ல நாங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறோம், அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள் சொல்றாரு. நாங்க எதையுமே விமர்சிக்கல, நீங்கள் சொன்னதை ஏன் செய்யல? நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 6 சிலிண்டர் கொடுப்பீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். 2500 ரூபாய் கொடுப்பீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். அதே போன்று மாணவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறோம். அரசு பேருந்துகள்ல பெண்கள் இலவசமா பயணம் செய்ய விடுவோம்னு சொன்னோமே, ஏன் செய்யலன்னு கேட்கிறோம். அப்ப இப்பதானே ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்றாங்க. நாங்க கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு தமிழக பட்ஜெட்ல வருடத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா தர சொல்லிருக்காங்க. அது எப்ப தருவாங்க? பேருந்துகள்ல பெண்கள் பயணிக்கிறதுக்கு எல்லாமே இலவசமா இருக்கு. திரும்பவும் அதை தாங்க சொல்றேன். ஏங்க, இன்றைக்குத்தான் ஆட்சி அமைத்து 100 நாட்களுக்கு பிறகு அறிவித்தாலும் இன்றைக்கு நடைமுறையில் இல்ல. யாருக்கும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, யாரும் இலவசமா பஸ்ல போகல. ஆனா எப்படி தமிழகத்தில் தேர்தல் நடந்ததோ அதே தேதியில் தேர்தல் நடந்த மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி அடுத்த 3 நாட்கள்ல சொன்ன வாக்குறுதி அத்தனை நிறைவேற்றிருக்கும். இன்றைக்கு நீங்க மேற்கு வங்கம் போய் பாருங்க, பெண்கள் இலவசமாக பேருந்து பயணம் செய்யறாங்க. நாங்க சொன்னோம், அதை செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம். இன்றைக்கு வரை மேற்கு வங்கத்துல 33,218 பேர் இன்றைக்கு வேலை வாய்ப்பு அரசின் மூலம் பெற்றிருக்கிறார்கள். சொன்னதை உடனடியாக செய்வது பாரதிய ஜனதா கட்சி அரசு. சொன்னதை மக்களை ஏமாற்றி போராடி எதிர்க்கட்சிகள்லாம் பிரஷர் கொடுத்த பிறகு ஒரு அறிவிப்பாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் வெளியிடுவது தாவேக என்கிற ஒரு மோசடி அரசு என்பதை நாங்க தெளிவுபடுத்துறோம். திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பரவாயில்லைங்க. திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு பரவாயில்லைன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியை விட சட்டம் ஒழுங்கு மோசமாக தாவேக ஆட்சியில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துறோம். நடந்துட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? லைவ் பண்றாங்க திமுக லைவ் பண்ணலாம். இன்றைக்கு ஜோசப் விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கொஞ்சம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு இருக்கு. 2 கட்சியுமே இப்ப கூட்டணியில இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை என்பது இன்றைக்கு உண்மையாகவே ஒரு மாண்புமிக்க சட்டப்பேரவையா இல்லாம ஒரு நடிகர் ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு பண்பட்டவராக வருவார் என்று நினைத்தவருக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒரு சட்டமன்றத்துல இப்படி செய்யறதும், உங்க அப்பாவை போய் கேளு, எங்க அப்பாவை போய் கேளு என்று ஒருமையில பேசுவதும், அதே மாதிரி சட்டமன்றத்தை ஒரு மாண்பு மிக்கதாக இல்லாம வார்த்தை போர் என்று அநாகரிகமாக நடந்து கொள்வதும், இதெல்லாம் கடந்த காலத்தில் இது போன்ற சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்திருக்க முடியாது. மரபுகளை உடைய மாண்புமிக்க ஒரு சட்டமன்றம் இன்றைக்கு கேலிக்குரியதாக தாவேக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஏன் திரு ஜோசப் விஜயை தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சட்டமன்றம் ஒரு கேலி பொருளாக பார்க்கப்படுகிறது என்பது முதலாவது விஷயம். 2வதாக, இன்றைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? பிரதமரா திரு ஜோசப் விஜய் அவர்களை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னா இது ஒரு கேலி கூத்தாதான் பார்க்கணும். ஏன்னா ஒருவர் தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு இளைஞர்கள்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னா, கடந்த திமுக அதிமுக ஆட்சியில எதிர்பார்த்தது நடக்கல, இந்த ஆட்சியில ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சுதான் வாக்களிச்சாங்க. ஆனா இந்த ஆட்சி அதை விட மோசமா போகும் பொழுது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தெரிஞ்சிடும் இந்த தாவேக எந்த அளவுக்கு பின்னடைவு சந்திக்க போகுதுன்னு. இந்த லட்சணத்துல இவரை பிரதமர் வேட்பாளர் வேற பேசுனா இது நகைச்சுவையாகத்தான் பார்க்கணுமே தவிர இது ஒரு பொருளுள்ள பேச்சாக பார்க்க முடியாது.